அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதை இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், தாய் தந்தையை மதித்து நடப்பது. சகோதரர்களே, இருக்கிறதுலே பெரிய கட்டளை தான். நம்ம தாய் தந்தையை மதித்து நடக்கணும் அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய கட்டளை. அந்த வாக்கு தத்துவத்தில் முதல் பெரிய கட்டளையே இதுதான். அதுக்கு முன்னாடி ஒரே தேவன், அப்புறம் உன்னை அன்பு செய்ய அன்பு செய், மூன்றாவது ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாக. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது உன் தாய் தந்தையை மதித்து நட. இதுதான் பெரிய கட்டளையை சொல்கிறார். யாத்ராகமம் 20வது அதிகாரம், விடுதலை பயணம் சொல்லுவாங்க. 20வது அதிகாரம் 12வது வசனம். உனக்கு நான் கொடுத்திருக்கும் நாட்டிலே நீ நல்லா வாழணுன்னா உன் தாய் தந்தையை மதித்து நட அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம தாய் தந்தையை மதித்து நடக்கணும். நம்ம குழந்தைகளை எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அவங்க மன்னிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண தப்பை நம்ம மன்னிக்கவே மாட்டோம்ல. நம்ம எவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருந்தாங்க. அவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள மன்னிக்க மாட்டோம். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். இப்படி பண்ணிட்டாங்கன்னு சண்டை போடுவோம், என்னென்னவோ பண்ணுவோம். ஆனால் நம்ம எவ்வளோ நம்ம பாத்ரூம் போயிருப்போம், அதெல்லாம் கழுவி விட்டுருவாங்க. அவங்க புடவையிலே தொடச்சி விடுவாங்க. எவ்வளோ காரியங்கள்லாம் அவங்க நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்களா, அதை நம்ம மறந்துடுறோம். அதனால் தாய் தந்தையை நம்ம மதித்து அவங்களுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம வாழ்கிற நாட்டில் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். இங்கே ஏசப்பா கூட சொல்கிறாரு பாருங்கள். மத்தேயு 19 மன்னிக்கணும் மத்தேயு 15வது அதிகாரம் 4-5 வசனம் பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு போட்டுக்குதுங்க. பாருங்க, தாய் தந்தையை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டுமா? அப்போ அது எவ்வளோ பெரிய கட்டளை பாருங்க. அந்த கட்டளையோட அருமை நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள நம்ம கழட்டி விட பார்க்குறோம். அவங்கள எவ்வளோ பேர் அனாதாசிரமத்தில் சேர்த்துக்கிறாங்க. எவ்வளோ பேர் இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மருமகன் வந்தால் தாயை திரும்பி அனாதாசிரமத்தை சேர்த்துடுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கொடுமை இல்லைங்க. நாளைக்கு நீங்களும் ஒரு வயசான தாயாக இருப்பீங்க, உங்களுக்கும் வயசாகும். நீங்கள் அன்றைக்கி அனாதாசிரமத்துக்கு போனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்க. தாய் தந்தையை மதித்து நடந்தால் அவனுக்கு ஆயுசு நாட்கள் ஜாஸ்தி ஆகுமா. அவன் வாழ்கிற நாட்டிலையும் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும்னா அவனுடைய ஆயுசு நாட்களும் விருத்தி அடையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. அப்போ தாய் தந்தை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று ஏசப்பா சொல்கிறாரு. மத்தேயு 15வது அதிகாரம் 4-5 வசனத்தில் பாருங்கள். அப்போ நீங்கள் இதை எவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு பார்த்துங்க. தாய் தந்தையை தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க. அப்புறம் எபேசியர் கூட 6வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் படிச்சிங்கன்னா அவர் பவுலையா சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. பாருங்கள், நீங்கள் கடவுளுக்கு எப்படி பயப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களை பெற்றவங்களுக்கும் நீங்கள் பயந்து கீழ்ப்படிஞ்சு வாழுங்க. பயம்னா பயம் இல்லைங்க, மரியாதை. மதித்து கீழ்ப்படிஞ்சு வாழுங்க. தன் பெற்றோர்களை கனம் பண்ணுபவன் நீண்ட நாட்கள் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. பாருங்கள், இப்போ எபேசியரில் பவுலையாவும் அதே தான் சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம தாய் தந்தையை எவ்வளோ ஒரு அவமதிப்புக்குள்ளாக வாழ்கிறாங்க. இந்த கடைசி காலத்தில் அவங்ககிட்ட ஒரு அன்பாக பேசுறதில்ல. அவங்கள ஒரு வேலைக்காரனாகவும் நம்ம அவங்கள வச்சுக்கிறோம். இப்போ நம்மளால் முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நம்ம நல்லா இருக்கும்போதே அவங்கள நம்மளை வேலைக்காரனாக யூஸ் பண்ணிக்கிறோம். அவங்க நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்றதை நம்ம மறந்துடும். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம குழந்தைய வச்சுக்கிறோம், அவங்க தான் பார்த்துக்கணும், அவங்க தான் பெற்றாங்க அப்படின்னா நாளைக்கு இதே உங்களுக்கும் வரும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ உங்கள் அம்மா அப்பா அவங்க கூட இருப்பாங்களா?
அவங்களுக்கு வயசாகிடும், அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அழ முடியுமா? அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா? நீங்கள் நல்லா இருக்கும்போதே உங்கள் தாய் தந்தையை எவ்வளோ உங்களால் அன்பாக கவனிக்க முடியுமோ கவனிச்சிக்கிங்க. மற்றபடி நீங்கள் அவங்கள அவமரியாதைக்கெல்லாம் விடாதீங்க. அவங்கள சபிக்காதீங்க. வயசானவங்க ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நம்மளே டென்ஷன் ஆனால் என்னென்னவோ பேசுகிறோம். அவங்களும் வயசானவங்க. அவங்க திடீர்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்போ நாங்கள் கூட அந்த மாதிரி தான் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நிறைய தப்பு பண்ணோம். ஆனால் வேதத்தை படிக்கும்போது அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தாங்க தெரிஞ்சிச்சு. அதனால் தயவுசெய்து நீங்களும் வேதத்தை படிங்க. அந்த கடவுளுக்கு பயந்து வாழுங்க. தாய் தந்தையை மதிக்கிறவன் தான் ஆண்டவர் கொடுத்த நாட்டில் நீடித்த நாட்களாக இருப்பான். சந்தோஷமாக இருப்பான், நீடித்த நாட்களாக இருப்பான். அப்புறம் மத்தேயு 15:4 தன் தாய் தந்தையை சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய தண்டனைன்னு பார்த்துங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 1-2-3 சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறது போல் உங்கள் தாய் தந்தைக்கு மதித்து நடங்க, அன்பாக இருங்க அப்படின்றாரு. தன் தாய் தந்தையை கனம் பண்ணுகிறவன் நீடித்த நாட்களாய் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம தாய் தந்தையை நீடித்த நாட்கள் நம்ம வாழணுன்னா அவங்கள கனம் பண்ணுங்கள். அவங்கள மனசு நோகாமல் நண்டுங்க. ரொம்பலாம் வாழ முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்காக ஏசப்பா சொல்கிறார்ல, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னால் பயந்து போகும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சமாவது வாழுங்க. தாய் தந்தையை தயவுசெய்து மதிங்க. தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு அன்பு செய்யுங்க. பிள்ளைகளே, உங்கள் தாய் தந்தையை மதித்து நடங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. தயவுசெய்து அவர்களை நிந்திக்காதீங்க, சபிக்காதீங்க, அநாத ஆசிரமத்தில் சேர்க்காதீங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு அன்பு கொடுங்க. இது ஒரு நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக.